ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் உங்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு இந்த புதிய மாதத்தில் தந்துள்ளாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண பின்பு ஒரு பாடலை பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை நேரத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதியும். இந்த புதிய மாதத்திலே 5ஆம் தேதி ஜூலை 5 நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை அபரிதமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். இந்த வாஞ்சியோடு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஆராதனையில் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே,
இன்றைய நாளிலும் நான் உங்களோடு பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு கவலைகளை மேற்கொள்வது எப்படி, இல்லை என்றால் பிரச்சனைகளை மேற்கொள்வது எப்படி அப்படிங்கிற தலைப்பில நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். வேகமாக உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு இருந்த நிலைமை இன்றைக்கு இல்லை. நாளை என்ன நடக்குமோ அப்படிங்கிற கவலை எல்லாருக்குள்ளாக இருக்கிறது. நாளை என்ன நடக்குமோ அப்படிங்கிற கவலை, வேலை இழப்புகள், மன அழுத்தங்கள், இதெல்லாம் மனுஷனை பாதிக்கிறது. கொள்ளை நோய்கள், பயத்துல மனுஷன் வாழ்றான். கொள்ளை நோய் பயத்துல மனுஷன் வாழுகிறான். நாட்கள் இந்த கொரோனா என்ற அந்த கொடிய நோய் மனுஷனை பயத்திலே வாட்டுகிறது. அதனால மனுஷன் கவலைப்படுகிறான். நாளை என்ன நடக்குமோ, வேலை எல்லாம் போயிடுச்சு, நாளைக்கு நம்பிக்கை என்ன, இதெல்லாம் மனுஷனை அதிகமாக கவலை வாட்டுகிறது. இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஒன்றை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னிடைவுகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனுடைய பாடுகள் போதும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதுங்க. இது யார் சொன்ன வார்த்தை? சர்வலோகத்தையும் படைத்த கடவுள் சொன்ன வார்த்தை. நாளைக்காக நீ கவலைப்படாத. சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக இறங்கி வந்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்த தெய்வம். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த உயிருள்ள தெய்வம் சொல்லுகிற வார்த்தை தான், நாளைக்காக நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றார். நாளைக்காக நீ கவலைப்படாத. ஒரு தேவ மனுஷன் சொல்றார், போஸ்க் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் சில காரியங்களை வலியுறுத்தி சொல்லுகிறார். வேதத்தில் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஏதாவது ரொம்ப பிரச்சனையில இருக்கிறோம், கவலையில இருக்கோம்னு சொன்னா யாராவது நம்மளை விசாரிச்சா அது நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். அவங்கள்ட்ட நம்ம எல்லா பாரத்தையும் கொட்டி தீர்ப்போம். வேதம் என்ன சொல்றது? நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர் அப்படின்னு சொல்லுது. அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல வச்சிடணும். 2 பேரை குறித்து நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். கவர்மெண்ட்ல ஒரு நல்ல போஸ்ட்ல ஒருத்தர் இருந்தார். நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நல்ல ஒரு கிறிஸ்தவர். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், லஞ்சம் வாங்க மாட்டார். ஆனா அவருடைய வேலை ஸ்தலத்தில் நிறைய பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அதனால அவர் நிறைய கவலைப்பட்டார். ஆண்டவர்கிட்ட அதை கொட்டி தீர்க்கணும் அப்படிங்கிற இது அவருக்கு வரல. அதனால ரொம்ப அவர் கவலைப்பட்டு சுகவீனம் அடைந்தார். ஆமா, இன்னொருத்தர் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில ஹை போஸ்ட்ல இருந்தாரு. நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல சந்தோஷமா இருந்தார். எதற்கும் அவர் கவலைப்படுறது கிடையாது. நல்ல ஜெபம் பண்ணுவார். என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டுகிட்ட சொல்லி அவர் ஜெபம் பண்ணுவார். ஒரு நாள் இந்த வேலை இழப்பு ஏற்பட்ட போது அவருடைய வேலையும் போயிடுச்சு. அவருடைய வேலை பறிக்கப்பட்டது. ஆனால் அது குறித்து கவலைப்படலை. வேற கம்பெனியில் வேலை தேடினார். அதை விட குறைந்த சம்பளத்தில், வருமானத்தில் அவருக்கு ஒரு வேலை கிடைத்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ரோமர் 8:28 சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது அப்படின்னு. அந்த வசனத்தை விசுவாசித்து ஆண்டவரின் எல்லா நன்மைக்காக செய்கிறவர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கடவுள் மேல அவர் ஜெபம் பண்ணார். காலங்கள் கடந்தது. அந்த கம்பெனியில் வேலை செஞ்ச உயர் அதிகாரி, இவர் மட்டத்தில் இருந்த உயர் அதிகாரிகள்லாம் ஊழலில் சிக்கி எல்லாரும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. அப்பதான் அவர் தேவனுடைய வழிநடத்தல் அவருக்கு புரிந்தது.
ஏன் ஆண்டவர் இந்த கம்பெனியை விட்டு என்னை வெளியே கொண்டு வந்தாருன்னு சொல்லி. அதனால கவலைப்படக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. கவலைப்படுவதனால சரீரத்தை ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? கடவுளே ஆண்டவர் இயேசுசாமி கேட்கிறார், கவலைப்படுவதனால சரீரத்தில் ஏதாவது ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? அதனால கவலையே நம்ம படக்கூடாது. ரெண்டாவது அந்த போஸ்க்கு என்ன சொல்றாருன்னா, 121 சங்கீதம் 5ஆம் வசனத்துல கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், அதனால பயப்படாது, அவர் நம்மை காக்கிறவர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஏரோது என்ன செய்யறான், யாக்கோபை கொண்ட மாதிரி பேதுருவையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெயிலில் அடைச்சு வைக்கிறான். ஆனா ஜெயிலில் பேதுருக்கு எந்த சலனமும் கிடையாது, எந்த சலசலப்பும் கிடையாது. அவர் நல்ல இரவுல நல்ல நிம்மதியை தூங்குறாரு. ஆனா இதே பேதுரு இயேசுவோடு இருந்த நாட்கள்ல இயேசுவை போர்ச்சவர்கள் பிடித்து கொண்டு போன பொழுது பின்னாடியே போறாரு. அங்க போய் ஒரு வேலைக்காரி முன்பாக மறுதளிக்கிறார். அந்த இயேசு யாருன்னு தெரியாம மறுதளிக்கிறார். அந்த அளவுக்கு பயம் இருந்த பேதுரு பின்னால இயேசு குறித்து நல்லா அறிந்த பிறகு அவருக்கு பயமே சுத்தமா போயிடுச்சு. அதனால ஜெயிலில் அடைக்கப்பட்ட நேரம்லும் நல்ல நிம்மதியை தூங்கினார். அவருக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஏன்னா அவர் என்னை காக்கிறவர், என் தலையில முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஆணித்தரமான எண்ணம் பேதுருக்குள்ளாக இருந்துச்சு. அதனால தேவன் நம்மை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், அதனால பயப்படாதே சொல்றார். நண்பர் சிசு ஜபக்குழுவில் பேட்ரிக் ஜோஸ்வன் அவங்க தான் 22 ஆண்டுகள் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தாங்க, பொது காரியதரிசியா இருந்தாங்க. ஆரம்பத்தில் அவங்க எல்ஐசியில் ஒரு நல்ல போஸ்ட்ல இருந்தாங்க, டிவிஷனல் மேனேஜரா இருந்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்தாங்க. அப்படி இருக்க சமயத்தில் ஆரம்ப காலத்தில் எஃப்எம்பிபியில் நண்பர் சிசு ஜபக்குழு ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஏற்பட்டது. அதனால இவர் என்ன செஞ்சாரு, தேவசமயத்தில் ஜெபம் பண்ணாரு. அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவரை ஊழியத்துக்காக அழைத்தார். அப்படி அழைக்கும் போது அவர் என்ன செஞ்சார், ஆண்டவர் சமயத்தில் ஒப்பு கொடுத்தார். தன் வேலையை பிஆர்எஸ் கொடுத்தார். அவ்வளவு பணத்தை எஃப்எம்பிபியில் போட்டார். ஊழியர்களுக்கெல்லாம் பணம் அனுப்பப்பட்டது. சாதாரண நிலைமைக்கு அவர் வந்துட்டார். அதாவது ஒரு நல்ல காரு பங்களா உத்தியோகம் சொல்லி வாழ்ந்தவர் சாதாரண நிலைமைக்கு அவர் வந்துட்டார். சாதாரண வீடு வாடகை வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தார். எதை குறிச்சும் கவலைப்படலை. அவர் நம்ம காக்கிறவர். 4 பிள்ளைங்க, அவருடைய ஃபியூச்சர் என்ன ஆகும் எதை குறித்து அவர் கவலைப்படலை. லக்ஸுரியஸா வளர்ந்தவங்க பிள்ளைகள்லாம். ஆனா இப்ப அவர் கவலைப்படலை. எல்லா ஆண்டவரும் வச்சுட்டார். அவர் நம்மளை காக்கிறவர். அதே மாதிரி ஆண்டவர் அவரை கைவிடலை. கடைசி வரைக்கும் அவர்களை உயர்த்தினார். அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல ஸ்தானத்துல கடவுள் அவர்களை கொண்டு போய் நிறுத்தினார். இன்றைக்கும் இந்த பிள்ளைகள் நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அதனால கர்த்தர் உன்னை காக்கிறவர், பயப்படாதே அப்படின்னு சொல்லி வேதவசனம் நம்ம தெளிவா சொல்லுது. நான் சொல்ற சில காரியங்கள் என்னன்னா, இந்த கவலைப்படுகிற நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். கவலை வரும் நேரங்களில், பிரச்சனை நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எப்படி சொல்லுது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொள்கிறோம் என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஆண்டவர் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறியணும். அப்படி அறிந்திருந்தோமானால் அவர்கள் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் சொல்லி வசனம் சொல்லுது. எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அப்படின்னா நம்முடைய ஜெபத்தை கடவுள் கேட்கிறார். அதை நாம் உறுதியாக அறிய வேண்டும். எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிந்திருந்தோமானால் அந்த கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று நம்ம அறிந்து
அடைஞ்சிருக்கிறோம்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா முதலாவது தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பாக பின்லேடன் அமெரிக்க ராணுவம் சுற்றி வளைத்தது. அதே மாதிரி ISIS தீவிரவாத தலைவனை சுற்றி வளைத்தது. அப்படி வளைந்த போது அந்த ISIS தலைவன் அவன் குடும்பத்தோடு அந்த வீட்டுக்கு அடியில் இருக்கிற சுரங்கத்தில் தப்பித்து ஓடினான். தப்பித்து ஓடும்போது ஒரு எண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வழி இல்லை. உடனே அந்த பாம்பு பிளாஸ்ட் வெடிக்க செய்து அவன் மனைவி 2 பிள்ளைகள் அங்கேயும் மறித்து விட்டார்கள். நம்பிக்கை கிடையாது, அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை காணப்பட வேண்டும். பைபிள்ல மிக முக்கியமானது இந்த நம்பிக்கை, கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை நம் அதிகமாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இந்த நாட்களில் கொரோனா அப்படிங்கிற கொடிய வியாதி எல்லா இடத்திலும் பரவிக்கிட்டு இருக்குது. நிறைய வேலை இழப்புகள், பிஸ்னஸ் இல்லை, அதனால நம்பிக்கை இழந்து காணப்படுறாங்க. நீங்க சமீபத்தில் திருநெல்வேலியில் இருக்கிற அந்த இருட்டுக்கடை அல்வா அதிபர் கொரோனா பாதிக்கப்பட்டனால சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு செய்தி வந்தோடனே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அது அப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதியும் அல்ல. ஏன்னா அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் இன்றைக்கு பயந்து இருக்கிறார்கள், நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள். நாளைக்கு என்ன ஆகுமோ, ஃபியூச்சர் என்ன ஆகுமோ பயப்படுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு. ஒரு காலகட்டத்தில் கால்ரா பரவிய பொழுது கிராமம் கிராமமாக மக்கள் செத்து மடிந்தார்கள். ஆனால் அதற்கும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் உலகம் தலை நிமிர்ந்தது. அந்த மாதிரி இந்த கொரோனாவுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. இன்றைக்கு மருந்துகள் கண்டுபிடித்து அடுத்த மாசத்துல அது வெளிவந்துடும். எல்லாமே சில காலம்தான், அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். அதனால நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். வேத்து நீங்க பாத்தீங்கன்னா சில இக்கட்டான நேரங்களில் சில தேவ மனிதர்கள் ஜெபித்து அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். வேத்து நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் புஸ்தகத்தில் வாசித்து பாத்தீங்கன்னா, எஸ்தர் அகஸ்வர் ராஜா அங்க ஆமான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான், யூத ஜனங்களுக்கு விரோதமாக அவன் சூழ்ச்சி செய்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே எல்லா யூதர்களும் கொல்லப்பட வேண்டும் என்று அகாஸ்வர் ராஜாட்ட கட்டளை பெற்று அங்க உலகமெங்கு இருக்கிற எல்லா தேசத்தில் இருக்கிற யூதர்களுக்கு இந்த நாளில் கொல்லப்படும்படி செய்தி அனுப்பப்பட்டது. எல்லா இடங்களையும் அழுகையும் புலம்பலும் காணப்பட்டது. அப்ப எஸ்தர் மொர்தெகாயினுடைய ஆலோசனைப்படி எஸ்தர் ராஜாத்தை என்ன செய்றார், தன்னுடைய தாதிமார்களோடு 3 நாள் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றான். 3 நாள் கடினமான உபவாசம் பண்ணி நான் செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி ராஜாவுக்கு முன்னால் நிற்கிறார். அந்த 3 நாள்ல ஆண்டவர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். 3 நாள்ல பெரிய மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தினார். அந்த 3 நாளுக்குள்ளாக அகஸ்வர் ராஜா அந்த ஞாபக புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறான். அதுல மொர்தெகாய் செய்யப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாவை கொள்ளை நினைத்த 2 பேரை அவன் காட்டி கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அப்படி எல்லாம் தலைகளாக மாறுகிறது. அதே ஆமானை வைத்து மொர்தெகாயை கணம் பண்ணுகிறான். அதுக்கு பிறகு அந்த அந்த குறிப்பிட்ட நாளில் கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டம் மாற்றப்படுகிறது. ஆண்டவர் 3 நாள் உபவாசத்துல பெரிய அற்புதங்களை தேவன் செய்து விட்டார். ஜெபம் பண்ணும்போது தேவன் அற்புதங்களை செய்கிறார். அதே மாதிரி நீங்க தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் 3 வாலிபர்களும் 4 பேரும் அங்க அடிமைகளாக கொண்டு செல்லப்படுறாங்க. அங்க அவங்க இருக்கிற நாட்கள்ல தானியேலை கர்த்தர் உயர்த்துகிறார். கூட இருந்த அதிகாரிகளுக்கு அது பிடிக்கல. அதனால தானியேலுக்கு விரோதமா சூழ்ச்சி பண்றாங்க. தரியு ராஜாவை தவிர 30 நாள் வேற யாரையும் தெய்வமா கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் ஏற்றப்படுது. ஆனா அந்த சட்டம் ஏற்றப்பட்ட அறிந்தும் தானியேல் ஜெபித்தார். 3 வரையும் ஜெபித்தார். அது அப்படியே எல்லாம் தலைகளா மாறுது பாருங்க. அவனை கொண்டு போய் சிங்கக்கபியில் போடுறாங்க. சிங்கத்தின் வாயை தேவன் கட்டுகிறார். ராஜா பார்க்கிறாரு, தானியேல் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன் சொல்லி
அவனுக்கு எதிரியாக இருந்த அத்தனை பேரையும் சிங்கிக்கவிடையும் தூக்கி போடுகிறான். மாத்திரமல்ல, அந்த 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல எல்லாரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக மண்டியிட்டு வணங்குங்கள் என்று சொல்லி, தானியேலின் தேவனே தேவன் என்று சொல்லி ஒரு பெரிய கட்டளையை தேசத்துக்கு அவன் கொண்டு வருகிறான். ஆனா ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. பிரச்சனையான நேரங்கள்ல, சோர்வான நேரங்கள்ல, கவலையான நேரங்கள்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, இந்த நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாட்டு தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய மாற்றங்களை தேவன் கொண்டு வருவார். ஏனென்றால் முதலில் வாசித்த வசனத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கணும். நமக்கு செவி கொடுக்கிறார். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்? பிரச்சனையான நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எப்படி சொல்லுது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. மனுஷனுக்குள்ளாக நிறைய பாரம் இருக்குது, நிறைய கவலைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன செய்யறது? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஒரு வேடிக்கையான கதை ஒன்று சொல்வார்கள். வில்லேஜ் சைடில் மாட்டு வண்டிலாம் நிறைய இருக்கும், மாட்டு வண்டி போகும். அப்படி ஒரு வண்டி ரோட்டில் போகும்போது ஒருவர் தலை நிறைய சுமையை வைத்து கொண்டு கஷ்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த வண்டிக்காரன் சொல்றாரு, ஐயா நீங்கள் வண்டி மேலே ஏறிக்கோங்க, நான் உங்கள் இடத்துல போய் விட்டுறேன்னு சொன்னோன்னே வண்டியில் ஏறி அவர் உட்காந்துட்டார். வண்டி போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது பின்னால் ஒரே லைட்டாக மணல் சத்தம் வருது. அவர் வண்டிக்காரன் திரும்பி பார்த்தா அந்த ஆளு தலையில சுமையை வச்சிருந்தார், கீழே இறக்கி வைக்கல. அவர் சொன்னார், ஐயா வண்டி மேலே தான் ஏறிட்டீங்களே, இன்னும் தலையில ஏன் சுமையை வச்சிருக்கீங்க, கீழே இறக்கி வைங்க. அவன் சொன்னா, ஐயா என்ன நீங்கள் கொண்டு போகிறதே ரொம்ப இது, ஆனால் இதில் சுமையை வச்சா எப்படி சொன்னான். இது மாதிரி தான் நம்முடைய கதையும் இருக்குது. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்படிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துக்கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும். மூர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு சுவிசேஷகர் இருந்தார். அவரு என்ன செஞ்சார்னா, அவருக்கு நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், சில பாடுகள். அதில் ரொம்ப சோர்வோடு ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. கையில் பேக் இருக்குது, நல்ல வெயிட்டான பேக் இருக்குது. வீட்டுக்கு வந்தோன்னா அவருடைய சின்ன பையன் அவன் வாசலுக்கு ஓடி வரான். ஓடி வந்து அப்பா கட்டி பிடிச்சிட்டான். வச்சுட்டு, அப்பா ரொம்ப டயர்டாக வரீங்க, ஒன்றாங்க அந்த பேக்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே அவர் மூர் ஹவுஸ்க்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. இவ்வளோ பெரிய வெயிட்டான பேக்கை நீங்கள் படா தூக்குவேன். நான் சொன்னேன், இல்லைப்பா அதை நான் பிடிச்சிக்கிடுவேன், ஆனால் அந்த பேக்கையும் என்னையும் நீங்கள் தான் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா. இதுலேருந்து ஆண்டவர் ஒரு சத்தியத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். பாரத்தை ஏன் நான் சுமக்கணும், என்ன சுமக்கிற ஆண்டவர் என் பாரத்தையும் சுமப்பார். அந்த நம்பிக்கை அவருக்குள்ளாக வந்துச்சு. உடனே ஒரு பெரிய ரிலீஃப் அவருக்கு கிடைச்சிச்சு. பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்துக் கொள்ள வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணும்படியாக நான் சென்றிருந்தேன். அங்கே ஒரு புதிதாக ஒரு முஸ்லீம் லேடி அந்த நாளில் ஆராதனையில் கலந்து கொண்டாங்க. நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, 3 பிள்ளைகள், கணவர் நல்லா குடிப்பாரு, பிள்ளைகளும் சொல்லுவார்த்தை கேட்காம அவங்க மனம்போக்கில் வாழ்ந்தாங்க. அதில் அந்த அம்மாவுக்கு நிறைய பிரச்சனை. இந்த அம்மாவுக்கு உடம்புல வியாதிகள் வேறு. அதனால அவங்க யோசித்தாங்க, இனிமேல் நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும், நான் மறித்து போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ரொம்ப சோர்வோடு காணப்பட்டாங்க. அப்போதான் பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்க ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அன்னைக்கு நான் ஆண்டவர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தையும் அவர் மேல் வைக்கக்கூடிய பாரத்தையும் குறித்து பேசி கொண்டிருந்தேன். அந்த அம்மா ரொம்ப கவனமாக கேட்டாங்க. முஸ்லீம் லேடி ரொம்ப கவனமாக கேட்டாங்க. கேட்டு அவங்களுக்குள்ள நம்பிக்கை வந்துச்சு. உடனே அந்த செய்தி முடிச்சு வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் போய் கதவெல்லாம் அடைச்சி தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து, இயேசுவே நீர் உயிருள்ள கடவுள், இன்றைக்கு நீர் ஜீவிக்கிறவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு இப்படியெல்லாம் பாரம் இருக்கு, மனசுக்கு பாரம் இருக்குது சொல்லி இந்த பாரத்தெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி அழுது முறையிட்டாங்க. அதெல்லாம் முறையிட்டோம்னா அவங்களுக்கு அந்த பாரமெல்லாம் இறங்கின மாதிரி இருந்துச்சு. நாட்கள் கடந்தது. நான் ஒரு 6 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணும்படியாக போயிருந்தேன். கூட்ட முடிவில் ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. ஓடி வந்து என் கையை பிடித்து, பிரதர் என்ன தெரிகிறதா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆலயத்தில் வந்து பிரசவம் பண்ணீங்க, நான் உங்கள் செய்தியை கேட்டு என் பாரத்தெல்லாம் ஆண்டவர் மேலே வைக்க நான் கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு என் குடும்ப சூழ்நிலையை மாறிவிட்டது. என் கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டார்.
என் பிள்ளைகளாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொறுப்பு உணர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பையன் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறான், கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மேல் பாரத்தை வைக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் நமக்கு ரிலீவ் பண்ணி கொடுப்பார். அந்த மனசு நமக்கு வேண்டும். நண்பர் சிசு ஜபக்குழுல ஹாரிஸ் ஹில்டன் சொல்லி ஒரு அண்ணன், அவங்க தான் முதல் மிஷினரி. தருமபுரி மாவட்டத்தில் 1967 முதல் மிஷினரியாக வந்தாங்க. அப்போதான் முதலாக மிஷினரி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது பெரிய மலை அப்படிங்கிற இடத்துல. அவங்களோடு சேர்ந்து 4 பேர் அந்த மலையில சென்று ஊழியத்துக்காக போனாங்க. போகும்போது அங்குள்ள சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள், மற்ற எல்லாம் இந்த சரியான வருமானம், பணம் கிடைக்கல, சாப்பாடுக்கு நிறைய கஷ்டம் எல்லாம் ஏற்பட்டுச்சு. அதனால கூட போனவர்கள் எல்லாம் மலையை விட்டு இறங்கி விட்டார்கள். இப்போ ஹாரிஸ் ஹில்டன் மாத்திரம் அந்த மலையில் இருக்கிறாரு. அவருக்கு நிறைய பாரம் வந்து விட்டது. ஐயோ, அந்த ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து வந்து விட்டேன், என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ இப்படி போய் ஒரு யாரும் எல்லாம் போயிட்டாங்களே, நான் தனியாக இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு பாரம் அவர் அழுத்தியது. அங்கே அவர் இருக்கிற இடத்துல நிறைய பாறைகள் உண்டு. அதனால ஒரு பாறையில் போய் உட்காந்து தேவ சமூகத்தில் எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன செய்யறது ஆண்டவரே, முன்வைத்த காலை நான் பின் வைக்க முடியாது, இந்த ஊழியத்தை நான் செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் பாரத்தை எல்லாம் கொட்ட ஆரம்பித்தார். அப்படி அவர் கண்மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அங்கி அவர் மேல் பட்டது மாதிரி இருந்துச்சு. அங்கி அப்படியே உரசிட்டு போன மாதிரி இருந்துச்சு. திடீர்னு முடித்து பார்த்தா அங்கி யாரும் இல்லை பக்கத்தில். மீண்டும் ஜெபித்தார். மீண்டும் அதே மாதிரி அங்கி உரசி போனதை அவர் பார்த்தாரு. அப்போ நல்லா புரிஞ்சிட்டார், ஆண்டவர் கூட இருக்கிறார். திருப்பி ஆண்டவர் பேசினார், நான் இந்த மலை தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு பேசினார். ஆண்டோட வார்த்தையினாலே திடப்படுத்தப்பட்டு ஆண்டோட ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பித்தார். அதன் பிறகு திரளான ஊழியர்கள் நண்பர் சுஜியவர்கள் இணைந்தார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆண்டோடைய பணி செய்கிறாங்க. அந்த ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு, இந்த ஆரம்ப காலத்தில் அர்ப்பணிப்பு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. ஆனால் நம்முடைய பாரங்கள் என்னவா இருந்தாலும் ஆண்டோட சமூகத்தில் கொட்டி தீர்க்க நாம் பழக வேண்டும். மூன்றாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் எப்படி சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஆனா ஒரு சமாதானம், நீங்க இன்னொரு வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எப்படி சொல்லுது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். எல்லாமே அவர் தான். நமக்கு அந்த எண்ணம் வந்துடணும், என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். அவரை உறுதியாக நம்ம பற்றி கொண்டோம் என்று சொன்னார் ஒரு தெய்வீக சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். அப்படி வரணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் அப்படி காத்திருந்த அந்த சமாதானத்தை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வது. இது ரொம்ப முக்கியம். இந்த நாட்கள்ல இந்த சமாதானம் ரொம்ப முக்கியம். பலவிதமான காரியங்கள் நடக்குது. நம்ம சமாதானத்தை குலைக்க முடியாத நிறைய காரியங்கள் நடக்குது. என்ன நடக்குமோ அப்படிங்கிற மனிதன் சமாதானத்தை இழந்து தவிக்கிறான். இந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் இயேசு. வேதம் சொல்லுது, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி எழுதப்பட்டிருக்கு. அவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை நமக்கு உண்டாக்கி கொடுத்தார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இன்னும் அவரை குறித்து வேதம் சொல்லுது, ரோமர் 15:33 அவர் சமாதானத்தின் தேவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் சமாதான காரணர் என்று எழுதப்பட்டிருக்கு. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவதூதர்கள் பாடி சொல்றாங்க. என்ன பாடி சொல்றாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி பாடிக்கொண்டு போனாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம்.
அப்ப இயேசு பிறந்த பொழுது பூமியிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் பிறந்தார். அப்படின்னா அவர்தான் சமாதானத்தின் தேவன். அவர்கிட்ட தான் சமாதானம் கிடைக்கும். 1984 நான் ஒரு வங்கியில் வேலை செஞ்சேன். 1984 நான் ஒரு ஹிந்துவாக இருந்தேன். என் மனசுல ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரே போராட்டமாக இருந்துச்சு. 1984 இயேசுவை சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட உடனேயே ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் எனக்குள்ளாக வந்துச்சு. நாளைக்காக கவலைப்படுகிற சுபாவமும் என்னை விட்டு மறைஞ்சிச்சு. நிறைய கவலைப்படுவேன். அது எப்படி ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ, குடும்ப சூழ்நிலை எப்படி ஆகுமோ, நிறைய கவலைப்படுவேன். என்னைக்கு இயேசு என் உள்ளத்துல வந்தாரோ அன்னைக்கு அந்த கவலை மாறிச்சு. நாளைக்காக கவலைப்படுகிற சுபாவத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார். அதுல நான் எதுக்கு கவலைப்படுறதே கிடையாது. ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் உள்ளத்திலே ஊற்றினார். அப்படின்னா இந்த சமாதானம் உங்களுக்கு வேண்டுமா? அந்த இயேசு உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். டாக்டர் ரெஜினா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க கிருஷ்ணகிரியில. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு எப்பவும் வேத வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் அவங்க அதிகமான நேரத்தை செலவழிச்சாங்க. அவங்க 80 வயசு தாண்டும் பொழுது அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு. அது அவங்க மருமகன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் அவங்க பார்க்க போகணும்னு நினைக்கிறேன். என் மனசு ரொம்ப இதாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது. எப்படி அவங்கள போய் சந்திக்க, அம்மாவுக்கு கொரோனா இது கேன்சர் வந்துச்சு, அவங்கள எப்படி போய் சந்திக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சங்கோஜமாக அவங்க ரூமில் போனேன். அவங்க ரொம்ப சிரிச்சுட்டே என்னை வரவேற்றாங்க. வாங்க வாங்க பிரதர் அப்படின்னு என்னை வரவேற்று ரொம்ப உற்சாகமாக பேசினாங்க. அப்போ அம்மா இப்படி கேள்விப்பட்டேன். ஆமாம், அதை பற்றி நான் கவலையப்படலை. என் அப்பாட்ட போகக்கூடிய நாள் நெருங்கிருச்சு. எனக்கு நேரத்தை ஆண்டவர் குறிச்சிட்டாரு. நான் போகிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். கொஞ்சம் கூட அவங்க மனசில் எனக்கு கேன்சர் அப்படிங்கிற கொஞ்சம் கூட எண்ணம் கிடையாது. ரொம்ப சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க அந்த மரண நேரம் வரைக்கும். கடைசி ஒரே ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டாங்க. மற்ற நாள் சந்தோஷமாக இருந்தாங்க. சந்தோஷமாக தேவ சமூகத்தில் போய் சேர்ந்தாங்க. முகம் அப்படியே அந்த முகம் அப்படியே கலையாக இருந்துச்சு. அவங்க மறிக்கும்போது அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு புன்சிரிப்போடு தான் காணப்பட்டுச்சு. எதை குறித்து அவங்க கவலைப்படலை. ஏனென்றா அவங்களுக்குள்ளாக தெய்வீக சமாதானத்தை கடவுள் ஊற்றி இருந்தார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கவலைப்படுவதனால சரீரத்தில் ஏதாவது ஒரு முளத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நாளைக்காக நீ கவலைப்படாத அப்படிங்கிறார். அந்தந்த நாளுக்கு அதனுடைய பாடுகள் போதும். இது சர்வ வல்லமையுள்ள கடவுள், சர்வலோகத்தையும் படைத்த கடவுள் சொல்லுகிற வார்த்தை. இதுக்கு நம்ம கீழ்ப்படிவோமா? எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்களோடு பேசியிருப்பான்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த பிரச்சனையான நேரத்தில், சோர்வான நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய 3 காரியத்தை நான் உங்களோடு பேசினேன். முதலாவது, விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது, உங்களை பாரம் எல்லாம் நீங்க தனியா ஒரு அறையை போட்டிட்டு, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீயா ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை போட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி சொன்னார்ல. நீங்க தனியா போய் கதவெல்லாம் அடைச்சி உள்ள உட்காந்து உங்க பாரத்தெல்லாம் கொட்டுங்க. நான் நல்ல தீர்மானம் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க அந்த ஜெபத்தை விட்டு எந்திரிக்கும் போது ஒரு பெரிய சமாதானம் உங்களை ஆட்கொள்வதை நீங்க பார்க்க முடியும். பாரத்தெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. 3வது, எதை குறிச்சும் கவலைப்படாங்க, சமாதானத்தை விடுங்க. எல்லாம் கடந்து போகும். எல்லாமே கடந்து போகும். இந்த உலகத்தில் வந்த காரியங்கள், எத்தனையோ வியாதிகள், கொள்ளை நோய்கள் வந்துச்சு, எல்லாம் கடந்து போச்சு. பழையபடி மனிதர்கள் எழும்பினார்கள். ஒரு சமயம் இதனால நீங்க வேலை இழந்திருக்கலாம், வியாபாரத்தை இழந்திருக்கலாம். நான் இன்னைக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்றேன், ஆணித்தரமா சொல்லுகிறேன், 100 மடங்கான ஆசீர்வாதத்தை தேவன் திரும்ப உங்களுக்கு தருவார். அவர் மேல் உங்கள் பாரத்தை வச்சிருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி அந்த வல்லமையான தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை நேரத்திற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, கவலைப்படுவதனால சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு ஆண்டவர் இயேசு கேட்டதை நேரத்தை நினைவு கூறுகிறோம். நாளைக்காக கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆண்டவர், இந்த வசனத்தின்படியும் பிள்ளைகளோடு கூட நான் பேசியிருக்கிறேன். ஆவியானவரே, இந்த நாளில் எல்லாரும் நீங்க பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
இந்த வசனத்தின் மூலமா எல்லோரோட நீ இடைபடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். யாருக்கும் எந்த கவலை இருக்கக்கூடாது. இப்ப கவலையோடு பிரச்சனையோடு யார் இந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவே அந்த கவலைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவங்களை விட்டு எடுத்து போடும். ஒரு தெய்வீக சமாதானத்தை அவர்களுக்குள்ளாக ஊற்றும். சமாதான பிரபுவாகிய நீர் அவர்களுக்குள்ளாக அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்ற வசனத்தின்படி பூரண சமாதானம் அவர்களை ஆட்கொள்வதாக. அவர்கள் இழந்த வேலைகளை திரும்ப தருவீரார். இழந்த வியாபாரத்தை திரும்ப தருவீரார். அவர்கள் எதை இழந்தாலும் அவர்கள் திரும்ப நூறத்தனையாக தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.